I'm
அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். இன்ப காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும், குற்றம் குற்றம் எரியட்டும். வந்தவர் சரி தலைமை விருந்தினர் தமிழ்நாடு காவல்துறை திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய திரு வரதராஜ IPS அவர்களும் இந்த திருவிழாக்காக எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தவர்கள் ஆபீசர்ஸ் from Coast Guard, Navy, Nagapattinam District Wildlife Warden, நாகப்பட்டினம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆபீசர்ஸ் from other department, எங்களோட கார்ப்பரேட் கெஸ்ட் மற்றும் இந்த பயிற்சி காவலர்களோட அனைத்து பெற்றோர்கள் உங்களை எல்லாருக்கும் இந்த பயிற்சி கொடுக்கும் போது எங்களோட இன்டோர் ஸ்டாஃப் இருந்தாலும் சரி, அவுட்டோர் ஸ்டாஃப் இருந்தாலும் சரி, இந்த பணியில வேலை செய்யும் போது, இந்த காவல்துறையில வேலை செய்யும் போது என்னென்ன குணங்கள், விசேஷ குணம், ஸ்கில்ஸ், நாலேஜ் தேவைப்படும், அது எல்லாமே இந்த 119 பயிற்சி காவலர்களுக்கு கட்டி கொடுத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் தொன்றின் புகழோடு தொன்றுக அகதிலார் தொன்றலின் தொன்றமை நன்று அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றதும்படி இந்த வாழ்க்கையிலே புகழோடு, பெருமையோடு, சாதனையோடு வாழணும்னா அதுக்காக ஒரு சில விசேஷ குணம் தேவைப்படும். அதையெல்லாம் கத்தி கொடுக்கிறதுக்காக நாங்க இந்த தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளியுள்ள முயற்சி செஞ்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையோட சொல்ல விரும்புகிறேன், எங்களோட பயிற்சி காவலர்கள் அதை எங்களோட முயற்சிக்காக, எங்களோட ஸ்டாஃபோட கஷ்டத்துக்காக சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்க கத்தி கொடுத்ததை அவங்க எவ்வளவு ஏத்திருக்காங்க. நாளைக்கு வேலை அவங்க செய்யும் போது, துறையில டிபார்ட்மெண்ட்ல வேலை, மாவட்டங்கள்ல போய் வேலை பார்க்கும் போது தெரியும். இருந்தாலும் இந்த பயிற்சி நடக்கும் போது நிறைய ஆக்டிவிட்டிஸ், நடவடிக்கைகள் நடத்தப்பட்டுள்ளது.
அந்த ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, எப்படி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க, அது பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க கண்டிப்பா நாளைக்கு போய் நல்லா வேலை செஞ்சு அவங்களுக்காக, அவங்களோட பெற்றோர்களுக்காக, அவங்களோட ஊருக்காக, அவங்களோட நாட்டுக்காக, அவங்களோட துறைக்காக நல்ல பேர் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு ஆதாரம் என்னன்னு நீங்க கேட்பீங்க, எப்படி சொல்றீங்கன்னு. 7ஆம் தேதி ஜனவரி மாசம் 2018 நாகப்பட்டினம் காவல்துறை சார்பா நாகப்பட்டினத்திலே மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. அந்த போட்டியிலே இங்க இருக்கிற 119 பயிற்சி காவலர்கள் பங்கேற்றனர். 119 10 கிலோமீட்டர் போட்டி. அந்த போட்டியிலே மாவட்டத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் இருந்து நிறைய காம்படிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. சொல்றதுக்கு பெருமையா இருக்குது. அந்த போட்டியிலே இங்கே உள்ள ஒரு காவலர் 2வது பிரைஸ் வாங்கினார். அடுத்த இன்டர் பிஆர்எஸ் போட்டி நடக்கும் போது திருச்சி ஜோன் லெவல்ல எங்களோட பள்ளிக்கு பரேடு காம்படிஷன், பரேடு போட்டி, ஸ்குவாட் ட்ரில் போட்டியில 2வது பிரைஸ் கிடைச்சிருக்கு. 2 பயிற்சி காவலர் 400 மீட்டர் ரன்னிங் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் பிரைஸ் வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவல்ல போய் 400 மீட்டர் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது எங்களோட பயிற்சி காவலர். அது மட்டும் இல்லாம ஃபைனல் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 80% மேலே மார்க்ஸ் வாங்கினது 37% பயிற்சி காவலர்கள் எங்களோட பயிற்சியில் இருந்து. இவ்வளவு அவங்களோட ரிசல்ட்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு கண்டிப்பா பெருமை இருக்குது, எங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது. அவங்க நாளைக்கு போய் ஃபீல்டுல வேலை பார்க்கும்போது நல்ல வேலை செய்வாங்க. நம்ம என்ன அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம், நம்ம நாட்டுக்காக, நம்ம சொசைட்டிக்காக, நம்ம சமுதாயக்காக அவங்க கண்டிப்பா நல்ல வேலை செய்வாங்க. இதோட நான் இந்த 119 பயிற்சி காவலர்களுக்கு, அவங்களோட பெற்றோர்களுக்கு இந்த பயிற்சியோட முடியறதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த பயிற்சிக்கு, இந்த திருவிழாக்காக வந்தவர் அனைத்து கெஸ்டுக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
வழங்கியுள்ள நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, காவல் கண்காணிப்பாளரின் அழைப்பினை ஏற்று இங்கே வந்துள்ள ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஹோம் கார்ட், காவலர் பயிற்சி பள்ளியின் துணை முதல்வர் அவர்களே, கவாத்து மற்றும் சட்ட பயிற்றுனர்கள், இன்று 31 வாரம் அடிப்படை பயிற்சியினை சிறப்பாக செய்து பயிற்சி நிறைவு பெறும் காவலர்களே, அவர்களின் பெற்றோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல் பணி என்பது ஒரு புனிதமான பணி, அதே நேரத்தில் சவாலான பணியும் கூட. அன்றாடம் மக்களுக்கு சேவை புரியும் வாய்ப்புகள் காவல் பணியில் அதிகம் உள்ளது. சட்டம் ஒழுங்கினை பராமரிப்பதும், குற்றம் நடைபெறாமல் தடுப்பதும், உள்நாட்டு பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதுமே காவல்துறையின் முக்கிய பணி. இவை தவிர தற்போது